அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கடகராசினியர்களுக்கு அடுத்த 25 நாட்களில் சுக்கிரனின் பெயர்ச்சியின் காரணமாக எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகத்துக்கு 12க்குரிய புதன் 12ல் இருப்பது நல்ல விஷயம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மறைந்த புதன் மறைமுக நன்மைகளை செய்வாருங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தகவல் தொழில்நுட்ப துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி போன்றவை நடக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் மேல் படிப்பு, வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெறுங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. அதே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, பேச்சில் கவனம் தேவை என்பதை அறிவுறுத்துதுங்க. சகோதர உறவுகள்ல ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ல் சுக்கிரன் இருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க. தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்பட இருக்கு. அஷ்டமத்து சனி, ராகு, செவ்வாயினுடைய பார்வை இவையெல்லாம் சேர்ந்து எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களையும் சிக்கலாக்கி விடுங்க. மிகுந்த பிரயாசைப்பட்டுதான் சில காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கும். உடல் நலனிலையும் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சந்திரமௌலீஸ்வரரை வழிபடுங்க. சனிக்கிழமை அன்று அருகிலுள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது.